வணக்கம் மக்களே! வெல்கம் டுடே பிளாக் பாஸ்டர் மார்க்கெட் அனலைஸ் பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே ஏப்ரல் 27 க்ளோசிங் டேட்டு. நம்ம அ எப்படி சொல்றதுன்னா, சார்ட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டெய்லி அப்டேட்ஸ் பார்ப்போம். அண்ட் என்ன ஒரு மாஸ் கம்பேக் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துரலாம். இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அப்படின்றத கிளியரா பார்ப்போம். ஸோ, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஸோ, அது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கான விளக்கத்த உங்களுக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ வாங்க, இன்னைக்கு மெயினா நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் சில ஸ்டாக்ஸ் இன்னைக்கும் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் நான் இதில குடுக்க போறேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுதான் உங்களுக்கு நான் என்ன குடுத்துருக்கேன், நான் எது ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்றது தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50 எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிஃப்டி 50 சார்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை பயங்கரமான மார்க்கெட் ஒரு அடி, சரியான அடி வாங்கியிருந்தது. அதாவது அதோட சப்போர்ட்ட உடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத உடைச்சது இல்லாம மார்க்கெட் 24,000 கீழ க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இத நம்ம பெருசா நம்ம பேசியிருந்தோம். 24 க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா இன்னைக்கு ஒரு கம்பேக் குடுத்திருந்துச்சு. அதாவது 200%க்கு மேல இன்னைக்கு பயங்கரமான ஒரு ரேலிய குடுத்துருந்துச்சு. 200 பாயிண்ட்ஸ் ரேலி குடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றதும் 24,092 அப்படின்ற ரேஞ்ச்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஃபிபனாச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் இது ஃபேக் பிரேக் அவுட்டா இது எடுத்திருக்கு. அதாவது பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அது கன்சால்டேஷன் ஆக போகுது. நெக்ஸ்ட் மேபி ரேலி ஹைல தான் இருக்குமே கண்டி லோல இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதால. ஸோ வெயிட் பண்ணுவோம். நிஃப்டி என்ன அடுத்த லெவல் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணது வெள்ளிக்கிழமை பண்ணியிருந்தது. ஸோ கரெக்டாக நம்மளோட நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. நீங்கள் என்னோட ஃப்ரண்ட் வீடியோஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை தான் சப்போர்ட்டாக எடுத்திருந்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை கரெக்டாக இதோட சப்போர்ட்டை ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ ரீச் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த சப்போர்ட்ல இருந்தே எடுத்து ஒரு கேப் அப்னே சொல்லலாம். ஸோ நல்லாவே மேலே மூவ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுவோம், இதுவுமே கன்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு இந்த மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க அதையும். அடுத்ததான் நம்ம பிஎஸ்சியை போயிடுவோம். ஸோ பிஎஸ்சி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட 1 மந்த்துக்கு முன்னாடி 2,700 நான் பை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அரௌண்ட் 3,700 வரப்போகுது. ஏன்னா டெய்லி நியூ ஆல் டைம் ஹை தொடுகுது. ஸோ அதனால் பிஎஸ்சி எனக்கு பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒரு 30% என்னோட ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது பையிங் ஜோன் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அடுத்தது எல்என்டி. ஸோ லாஸ்ட் அண்ட் டியூப்ரோ சேம் 1 மந்தோட டேட்டா வைக்கிறேன். 3,300 ரேஞ்சில் நான் இதை பிக் பண்ணேன். ஸோ அங்கேருந்து இது 700 ருபீஸ் எனக்கு ஹையாக போயிருக்கு. அரௌண்ட் இதுவுமே எனக்கு 20%க்கு மேலே என்னோட போர்ட்ஃபோலியோவில் நல்லாவே பிரைட்டாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாரி எனர்ஜியோட நியூஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். மறுபடியும் கீழே இறக்குனாங்க. அது போக இப்போ மறுபடியும் வாரி எனர்ஜி ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை 1 மந்த்துக்கு முன்னாடி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2,600 அதாவது நான் இது 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2,600 ரேஞ்சில் வரும்போதே நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் கிடைக்காது அப்படி சொல்லி. ஸோ இதுவுமே இது இங்கே கீழே விழுந்ததுக்கான ரீசனுமே வாரியை இந்த மாதிரி டியூட்டி சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ அதனால் வாரி கீழே இறங்கும் அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஆனால் வாரிக்கிட்டேருந்து தெளிவாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. எங்களுக்கும் இந்த டியூட்டிக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் எங்களோட ஸ்டாக்ஸ் எந்த ஒரு விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்லன்னு சொன்ன உடனே மறுபடியும் வாரி ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் வாரியோட ஈவெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நான் இதை சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் ரிசல்ட் வரப்போகுது. 29th வாரி எனர்ஜியோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அன்னைக்கு ஒரு 10% நான் ரேலி எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட வீடியோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கும் இது போயிருக்கா இல்லையா, என்னோட அந்த மார்க்கெட் அனலைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்ததாக ஜென் டெக்னாலஜி. இந்த ஜென் டெக்னாலஜி நான் இப்போ பேசலான்னு இருக்கேன். புதுசாக இந்த ஸ்டாக்கை நான் அக்குமுலேஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நல்லா கீழே இறங்கியிருக்கு ஜென் டெக்னாலஜி. ப்ளஸ் மெயினாக இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கான ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. அடுத்த கட்டமாக இந்த வார் சுச்சுவேஷனில் இப்போ சோல்ஜர்ஸை இறக்கி விடுறதாகட்டும், மிசைல்ஸை அவங்க அடுத்த கண்ட்ரிக்கு அவங்களோட ஏவுகணையை ஏவுறதாகட்டும், இது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரோனால். ஸோ இந்த ஜென் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. யூஸிங் மிலிட்ரியோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங். அதாவது
அதாவது சூசைடு ட்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ட்ரோன் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜென் டெக்னாலஜி அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ப்ளஸ் வால்யூமோட பையிங்கில் வந்து இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து நல்லா இன்ஸ்டியூட் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான் ஜென் டெக்னாலஜி வந்து நான் இப்போ பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் பை பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன ரேலி கொடுக்குது அப்படின்றத நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கிராபிட் இந்தியா. ஸோ வெள்ளிக்கிழமையே நான் சொல்லியிருந்தேன் இதை நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அரௌண்ட் வந்து 2% கிட்ட வந்து இதோட ஹை வந்து போச்சு. ஸோ இது கிராபிட் இந்தியா நெக்ஸ்ட் லெவலாக வந்து நான் வந்து 860 வரைக்கும் இதை வந்து கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இதுவுமே நான் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போலோ வாங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% 2 நாளில் 10% வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வழியாக. ஸோ ஒரு நல்ல ஒரு பேக்கப்னு தான் சொல்லணும் மைக்ரோ சிஸ்டம். ஸோ நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை இந்த டைமில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டி லேப். இந்த டாக்டர் ரெட்டியை வந்து ஆக்சஸ் வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறான். அதாவது இந்த மாதிரி டாக்டர் ரெட்டி வந்து நாங்கள் டவுன் கிரேட் பண்ணுறோம், 1100 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எப்படி டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் வந்து இவங்க பேக் சைடில் வந்து அப்போலோ இந்த மாதிரி டாக்டர் ரெட்டி வந்து மேலே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான். இவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஈக்விட்டியோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட்டில் இப்போது ஷேர் அவைலபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா இதோட ஹால் டைம் ஐயை அது ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 80 ரூபா, சரி 50 ரூபா வச்சுக்கோங்க, 50 ரூபா தான் இருக்குது. ஸோ இந்த 50 ரூபா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ ஹால் டைம் ஐஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து வெறும் நம்ம நிஃப்டி 50 மட்டும் கை கொடுத்துச்சு அப்படின்னா நியூ ஹால் டைம் ஐ டாக்டர் ரெட்டி கண்டிப்பாக போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி எஃப்ஐஎஸ் வந்து நிறைய வாங்கணும். ஸோ அப்போ வந்து ஈக்விட்டி ஃப்ரீயாக இருந்தால் தான் அவங்களால வாங்க முடியும். ஸோ அதனால தான் ஒரு ஃபேக் நியூஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க இன்ஸ்டியூட் வழியாக அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதனால் டாக்டர் ரெட்டி மேலே நான் ஸ்ட்ராங்காக வந்து கன்சல்டேஷன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், அதுவுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து சார்ட்டில் நம்ம போய்டும். சார்ட்டில் என்ன நடந்திருக்கு இன்றைக்கி, மார்க்கெட் ஏன் ஏறிச்சு, எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சார்ட்டில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பிபிடிக்கு வந்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஒரு பயம் தான் இருந்துச்சு, வார் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி மார்க்கெட் கேஷ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பேனிக் செல்லிங்கில் வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் மார்க்கெட்டாக வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நிஃப்டி 50 திரும்ப ஒரு 24,000 மார்க்கெட் அப்படின்றத வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, க்ரீன் கேண்டிலை வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக வந்து நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்னாப்ஷாட் தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இன்னைக்கு ஃபைனல் ஸ்கோர் போர்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் இன்னைக்கு 639 பாயிண்ட் மேலே வந்து போயிருந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195 பாயிண்ட் வந்து இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே க்ரீனில் இருந்ததால் மார்க்கெட்டே ஓவராலாக வந்து நல்லா வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. மிட் கேப் வந்து இப்போது கண்டிப்பாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லாவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் எப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம ஓவராலாக பார்க்கணும். ஸோ அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷில் வந்து பியூராக வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகுதா அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி தேடணும்ல. ஸோ அதை தேடினா தான் நம்மளுக்கு ரீசன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 600 பாயிண்ட் மேலே போனதுக்கான ரீசன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெட் அன்சர்டனிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வார் டென்ஷன் நல்லா ஒரு வார் ப்ரீமியம் மார்க்கெட்டில் வந்து பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் வந்துருச்சு. அதாவது ஈரான் யூஎஸ்க்கு ஒரு ஃபார்மல் ட்ரேஸ் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சீஸ் ஃபயர் வந்து ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இந்த நியூஸை வச்சு ஒரு வார் மிடில் ஈஸ்ட்டு எல்லாமே வந்து ரிஸ்கில் இருந்து ஒரு லோ ரிஸ்கில் வந்து மாறிடுவாங்க. ஸோ வார் ரிஸ்க் இன்ஸ்டன்ட்லி குறைஞ்சதால வார் பயம் போயிடுச்சு அப்படின்றதால ஸ்மார்ட் மணி திரும்ப ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது இன்னைக்கு நடந்தது எஃப்ஐஸ் வந்து நல்லா வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க மெயினாக. ஸோ அதுதான் வந்து இப்போது ஷார்ட் பொசிஷன் வந்து இன்னைக்கு பேனிக் கவர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு
ஷார்ட் கவரிங்கும் நடந்திருக்கு. ஸோ, அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மேசிவ் ஷார்ட் கவரிங் அப்படின்றத வந்து ராலியா குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ, இதனால பிரெண்ட் குரூட் ஆயிலுமே வந்து குறைஞ்சிருக்கு. $98 வந்து போயிருந்துச்சு. ஸோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து செக்டார் வைஸா வந்து இன்னைக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பயங்கரமான லீட் பண்ணதே வந்து ஃபார்மா தான். ஸோ, இப்போ செக்டார் அனலைஸ்ல வந்து பண்ணும்போது, இன்னைக்கு நிஃப்டி மேல தூக்குனதுக்கு 2 செக்டார் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்மா, அதே மாரி ஆல்மோஸ்ட் மேல ராலிய வந்து குடுத்தது வந்து ஐடி செக்டார் தான். பட் ஆனா ஐடி செக்டார் ஃப்ரைடே என்ன அடி அடிச்சிருந்தாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி செக்டாரும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிளட் பாத்ல இருந்துச்சு. ஸோ, அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 2% வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அதுலேருந்து அப்படின்னு தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் 0.3% வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருந்தது. ஸோ, அதுக்கான மெயின் ரீசன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹெச்யூஎல், பிரெண்ட் அதே மாரி பிரிட்டானியா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டா நெகட்டிவா வந்து இருந்தாங்க. ஸோ, இதுதான் வந்து இன்னைக்கு அ மார்க்கெட்ல வந்து அவங்க கொஞ்சம் பிரைட்டா இல்லாததுக்கான எஃப்எம்சிஜிக்கான ரீசன். ஸோ, டிஃபென்சிவ் ஸ்டாக் ஸ்லோ மூவிங்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் மணி ஃப்ளோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்சிவ் ஸ்டாக் ஜெயிச்சிரும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். ஸோ, டாப் கெய்னர்ஸ்ல த ஹெவி வெயிட்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ, கெய்னர் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 2 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு சன் ஃபார்மா. அதே மாரி ஒரு நாள்ல வந்து 7% மேசிவான ஜம்ப் வந்து நிஃப்டி 50ல குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ரீசன் வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய குளோபல் எம்&ஏ அதாவது மெர்ஜ் அண்ட் அக்யூசியேஷன்ன்றத வந்து நடந்திருக்கு. ஸோ, அ ரொம்ப பேர் வந்து ஒரு பேனிக்ல இருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு சன் ஃபார்மா ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பைப்லைனா வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால, ஸோ சன் ஃபார்மா வந்து ஒரு 7% ஏத்தியிருந்தாங்க. அதேமாரி செகண்ட் சூப்பர் ஸ்டார் நம்ம நிஃப்டியோட ஆ ஹீரோ யாரு? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3% கிட்ட வந்து இன்னைக்கு ராலி குடுத்திருந்தாங்க. வீக்கெண்ட்ல ரிலையன்ஸோட Q4 நம்பர் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ரீட்டெய்லர் அண்ட் டெலிகாம் செக்மெண்ட்ல வந்து சாலிட் குரோத் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு நிஃப்டி ஹெவி வெயிட் ஸ்டாக்கு 3% மேல வந்து போகுது அப்படின்னா, நிஃப்டியோட எப்படி நல்லா மேல போகும் அப்படின்றதுக்கான ஒரு ரியலிஸ்டிக்கா ரிலையன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டும் குடுத்திருந்தாங்க. அத வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் குடுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி மிட் கேப்ல வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மிட் கேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன் மோஸ்ட் எல்லா ஸ்டாக்க விட இன்னைக்கு 20% வந்து 2 ஸ்டாக் வந்து ஏறியிருக்கு. ஸோ அத வந்து நம்ப இன்னைக்கு என்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் ஸ்பீட்ல வந்து இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மிட் கேப்ப பொறுத்தவரைக்கும். ஸோ அது ஏன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டேலண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதும், அதே மாரி அ கொச்சின் லைஃப் லைன்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே வந்து 20% அப்பர் சர்க்யூட்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது அ தெளிவா அதோட ஒரு சிக்னல வந்து கொடுக்குது. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து மனசுல வந்து இந்த ஒரு பயம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தென் வி ஹேவ் அக்ரைசிங் பையிங் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ரீட்டெய்லர் கான்ஃபிடென்ஸா இருக்காங்க நம்மளோட மார்க்கெட்ல. ஸோ அதனால தான் மிட் கேப் வந்து இவ்ளோ பெருசா வந்து டிஃபரன்ஷியேட் பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதுக்கான மெயின் ரீசன். மெயினா வந்து இந்த டேலண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ராங்கா Q4 ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ இதனால மெயினா மேல போயிருக்காங்க. அதே மாரி ஷார்ட் டெர்ம்ல வந்து ஒரு ஹை புல்லிஷ் வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா வந்து இந்த கொச்சின் லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டலா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிளஸ் ஃபார்மா ஹெவி வே அப்படின்றது வந்து ஃபார்மா வே வந்து இப்போ போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனாலேயுமே வந்து மார்க்கெட்ல வந்து இவங்கள வந்து பயங்கரமா மேல தூக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 ஸ்டாக் ஏறுனதுக்கான ரீசன். அடுத்ததா வந்து இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ். இந்த எஃப்ஐஸ் வந்து கன்டினியூஸா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஒரே ஒரு ரீசன்னா நம்மளோட இந்தியன் ரூபி வந்து வீக் ஆயிட்டே போகுது. ஸோ இதனால எஃப்ஐஸ் வந்து வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்தியன் ருப்பியாலயும் லாபம் கிடைக்குது. பிளஸ் அவங்களோட ஈக்விட்டி ஆல்ரெடி லாபத்துல இருக்கிறதால டபுளா அவங்களுக்கான போனஸா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே டிஐஸ் நீங்க வந்து கேஷ் வந்து டெப்ளாய்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அக்ரெசிவா வந்து பையரா இருக்காங்க. இன்னைக்குமே வந்து நல்லாவே வந்து பை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்ததா வந்து இந்த மேக்ரோ டேட்டாபேஸுக்கு போயிடுவோம். மேக்ரோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98
அப்படின்றது வந்து இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியாவோட எக்கனாமியோட ரியல் பாஸ் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். குரூட் ஆயில் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு பிரெண்ட் குரூட் ஆயில் ஷார்ப்பா $98 வந்து பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கும் கீழ போச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ப்ளஸ் வார் ரிஸ்க்கும் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆயில் சப்ளை சேஃபா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ பிரைஸ் வந்து ட்ராப் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்தியா 80% வந்து ஆயில் இம்போர்ட் தான் பண்றாங்க. புதுசா பார்க்குறவங்களுக்காக இந்த விஷயம். ஸோ அதனால வந்து மார்க்கெட்ல வந்து நம்மளோட கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் குறையணும். ஸோ அதுபடி ஆயில் பிரைஸ் குறைய நம்மளோட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம். ஸோ நம்மளோட சேனல் நேம் தான். ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அடுத்ததா நம்ம இந்த குளோபல் கிரைசிஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஓவராலா ஏஷியன்ஸ் ஆகட்டும், வேர்ல்டுல எப்படி ப்ளூ கலர்ல இருக்குமோ, அந்த மாரி எல்லா மார்க்கெட்டுமே வந்து கிரீன் கலர்ல தான் இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், இல்ல ஜாப்பனீஸ் நிக்கி ஆகட்டும், ஹாங்சேங் எல்லாமே வந்து ஒரு ராலி குடுத்துருந்துச்சு. எல்லாமே இந்த ஒரு பி ஸ்டாக்க வச்சு தான். ஸோ 24,000க்கு மேல போனதுக்கான ரீசனும் மெயின் இதுதான் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஸோ கார்ப்பரேட் நியூஸ்ல வந்து இன்னைக்கு கார்ப்பரேட் அப்டேட்ல வந்து குயிக் ரீகேப் பண்ணலாம். அதாவது ரிலையன்ஸ் Q4 வந்து டெலிகாம் அண்ட் ரீட்டெயிலர் வெர்டிகலா வந்து நல்ல ஆப்ரேஷன் மேட்ரிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல டிராஃபிக் ஹையா இருக்கும் அப்படின்றதால ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அப்படின்றத வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. ஸோ RIL ராலிக்கு மெயின் ரீசன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. சன் ஃபார்மா பொறுத்தவரைக்கும் M&A அதாவது நியூஸ் வந்து என்ன நியூஸ் மட்டும் உண்மையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த எப்படி சொல்றது? சன் ஃபார்மா வந்து ஒரு லாங் டர்ம் ரெவென்யூ மேசிவ் பூஸ்ட்ட வந்து பண்ணும். ஸோ ஏர்னிங்ஸ் சீசன் வந்து நல்லா போயிட்டு இருக்கிறதால ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ஆக்ஷன் இன்னைக்கு நிறைய நல்லா காட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி தான் வந்து இன்னைக்கு இதுவுமே சன் ஃபார்மா மேலே போயிருக்கு. அடுத்ததா ட்ரேடர்ஸ்க்கான டெக்னிக்கல் வியூ அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு வெறும் நீங்கள் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த சப்போர்ட் ஜோன் அப்படின்றத. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 2 ஜோன் நான் வச்சுருக்கேன். 24,500, 24,250. 24,250 போச்சு அப்படின்னா 24,500 வந்துடும். ஸோ டுடே க்ளோஸ் அப்படின்றது 24,092. ஸோ சப்போர்ட் வந்து 23,850லேருந்து 23,500 வரைக்கும் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் 2. மேஜர் சப்போர்ட் 23,000. ஸோ இது வந்து கடக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து மேலே போகும் அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். ஸோ அடுத்ததாக வந்து கன்க்ளூஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஈரான் பீஸ் நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டே கூல் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குரூட் ஆயிலோட ப்ரைஸ் இதனால் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்டுமே வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ராஜா அப்படின்னா ரிலையன்ஸ் ப்ளஸ் சன் ஃபார்மா தான் ஹெவி வெயிட் ஃபார் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து 24 மேலே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி டுமாரோ என்ன அப்படின்னா பை ஆன் டிப்ஸ் தான். ஸோ இது பேக் ஆச்சு அப்படின்னா அக்ரெசிவாக வந்து டாப்பில் வந்து போய் பை பண்ணிடாதீங்க. வெயிட் ஃபார் ஸ்மால் இன்ட்ரா கனெக்ஷன் அப்படின்றத வந்து பண்ணுங்கள். ஸோ பை ஆன் டிப்ஸில் மட்டும் வாங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்டெப்த்தாக அதேமாரி நோ நாய்ஸஸ் அப்படின்றத வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் லைக் ப்ளஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் 3மே வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி மக்களே.